ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட்டிங்லிட். நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அந்த யூனிட்டில் நம்ம ஆல்ரெடி ஃபூல்ஸ் அண்ட் க்ளவுன்ஸ் அந்த டாபிக் பார்த்துருந்தோம். அண்ட் டுடே அதில் இருக்க ஒரு ஃபூல் பற்றி நம்ம டீட்டெயில்டாக டீல் பண்ண போகிறோம். அந்த ஃபூல் கிங் லியரில் அப்பியர் ஆகிற த ஃபூல். அந்த ஃபூலோட கேரக்டர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கிங் லியர் அந்த ஸ்டோரியோட ஓவரால் சம்மரி தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஷேக்ஸ்பியர் யூனிட்டில் இருக்க மற்ற டாப்பிக்கும் கூட கிங் லியர் கொஞ்சம் ரிலேட் ஆவார். ஸோ அதனால ஒரு ஓவரால் சம்மரி ஆஃப் கிங் லியர் முதல்ல கொடுக்குறேன். அந்த ஸ்டோரிக்குள்ள போவோம். ஏன்ஷியன் பிரிட்டன் அங்கே கிங் லியர் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. கிங் லியருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அதனால கிங் லியர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம இனிமே த்ரோனில் இருக்க வேண்டாம், நம்ம கிங்டம் நம்ம டாட்டர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு கிங் லியர். அவரோட 3 டாட்டர்ஸ் யாருன்னா கானரில், ரீகன் அண்ட் கார்டீலியா. இந்த 3 பேருக்கும் அந்த கிங்டம் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துட்டு நம்ம ஒரு ரிட்டையர் மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு கிங் லியர். அண்ட் அதுக்காக ஒரு கிராண்டான ஒரு லவ் டெஸ்ட்டை வைக்கிறாரு. அண்ட் இந்த லவ் டெஸ்ட்ல அவரோட கிங்டம்ல இருக்க கிராண்டஸ்ட் போர்ஷன் யாருக்கு போகும் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றதுக்காக தான் இந்த லவ் டெஸ்ட்டை வச்சிருக்காரு. அந்த லவ் டெஸ்ட் என்ன அப்படின்னா, அவரோட 3 டாட்டர் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் பப்ளிக்கா எவ்வளவு அந்த ஃபாதரை லவ் பண்றாங்க, செரிஷ் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லணும். இதுதான் அந்த லவ் டெஸ்டா இருக்குது. முதல்ல கானரில் அண்ட் ரீகன் இந்த 2 பேரும் போயிட்டு கிங் லியர் பத்தி ரொம்ப லாவிஷான வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க ஷவர் பண்றாங்க. நாங்க உங்களை அவ்வளோ லவ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப டிவோட்டடா அவங்க பேசுறாங்க. இப்படி ரொம்ப ஃபிளாட்டர் பண்ணி பேசினோடனே கிங் லியருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அவரோட அந்த டெரிட்டரியில இருக்க பெரிய பெரிய போர்ஷன்ஸ் எல்லாம் அந்த கானரில் அண்ட் ரீகனுக்கு முதல்ல கொடுக்குறாரு. இவரோட நெக்ஸ்ட் டாட்டர் தான் யார் அப்படின்னா கார்டீலியா. இவங்க தான் யங்கஸ்ட் டாட்டர். ஆல்சோ கிங் லியருக்கு ரொம்ப ஃபேவரட்டான டாட்டரும் இந்த கார்டீலியா தான். ஸோ கிங் லியர் ரொம்ப ஆர்வமா காத்திருக்காரு. இவங்க 2 பேருமே இவ்வளோ லவ் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அப்போ கார்டீலியா என்ன இன்னுமே அதிகமா லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா காத்திருக்காரு. பட் கார்டீலியா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபிளாட்டரி எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. ஃபிளாட்டரி அப்படின்னா முகஸ்துதி, ஒருத்தவங்க முன்னாடி ரொம்ப புகழ்ந்து பேசுறது, அதான் ஃபிளாட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிளாட்டர் எதுவுமே பண்ணாம கார்டீலியா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஒரு டாட்டர் ஒரு ஃபாதரை எவ்வளோ லவ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டை சொல்றாங்க கார்டீலியா. ஸோ கிங்க்கு ரொம்பவே கோவம் வந்துருது. இவங்க ஹானஸ்டியா தான் பேசினாங்க, எவ்வளோ ஒரு டாட்டர் ஃபாதர் லவ் பண்ணுவாங்களோ அந்த டியூட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஹானஸ்டி கிங் லியருக்கு ரொம்ப ஒரு கோவத்தை உருவாக்குது. கோவத்தை உருவாக்கி கார்டீலியாவை டிஸ்ஓன் பண்ணிடுறாரு. நீ என்ன எனக்கு டாட்டரே இல்லை, நீ இப்படி சொல்லுவேன்னு சொல்லி நினைக்கலன்னு சொல்லிட்டு கார்டீலியாவை டிஸ்ஓன் பண்ணிடுறாரு கிங் லியர். அண்ட் கார்டீலியாவுக்கு கொடுக்கறதா இருந்த அந்த ஷேரையும் கூட அந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இன்னும் 2 சிஸ்டர்ஸ் கானரில் அண்ட் ரீகன், அவங்க 2 பேருக்குமே பிரிச்சு கொடுத்துடுறாரு. கார்டீலியாவை டிஸ்போன் பண்ண மாதிரி அந்த கோர்ட்ல இருக்க இன்னொரு ஒரு பர்சனையும் அவர் பேனிஷ் பண்றாங்க. அவரோட நேம் ஏர்ல் ஆஃப் கென்ட். இந்த கென்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கார்டீலியாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுவாரு. கிங் நீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க, கார்டீலியா பாவம் அப்படிங்கிற மாதிரி டிஃபெண்ட் பண்ணி பேசினோடனே, கென்ட் நீயும் இந்த நோபல் கோர்ட்ல இருந்து என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரையும் பேனிஷ் பண்ணிடுறாரு. இதை எல்லாத்தையுமே கிங் ஆஃப் பிரான்ஸ் அப்படிங்கிற பர்சன் நோட்டீஸ் பண்றாங்க. அந்த கிங் ஆஃப் பிரான்ஸ் என்ன நினைக்காங்க அப்படின்னா, கார்டீலியா உண்மையாவே வெர்ச்சுவஸான ஒரு கேர்ள் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. அதனால நான் கார்டீலியாவை என்னோட குயினா டவுரி எதுவுமே இல்லாம நான் கூப்பிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கார்டீலியாவை கிங் ஆஃப் பிரான்ஸ் பிரான்ஸ்க்கு கூப்பிட்டு போறாரு. இது ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. அண்ட் இதுலயே இன்னொரு ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஏர்ல் ஆஃப் கிளவுசிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்காரு. அவரோட ஹவுஸ் ஹோல்ட்ல ஒரு பிட்ரேயல் நடக்குது. ஏர்ல் ஆஃப் கிளவுசிஸ்டர் அவரோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கிளவுசிஸ்டருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் இல்லெஜிட்டிமேட்டான சன் எட்மண்ட். இல்லெஜிட்டிமேட் அப்படிங்கும்போது அவுட் ஆஃப் மேரேஜ்ல பிறந்த சன் இந்த எட்மண்டா இருக்காங்க. ரொம்ப ஒரு க்ரூவலான பிரதரா தான் இருக்காரு. அண்ட் கிளவுசிஸ்டருக்கு இன்னொரு ஒரு சன் இருக்காரு. இவர் ட்ரூ அந்த பயாலஜிக்கல் ஃபாதராகவே இருக்கக்கூடிய இவரோட பையனோட நேம் எட்கர். எட்கர் ரொம்ப ஹானஸ்டான ஒரு பிரதர். ஸோ இப்போ அந்த இல்லெஜிட்டிமேட் சன் எட்மண்ட் இருக்காருல்ல, என்ன ட்ரை பண்றாங்க
பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபாதரோட பொசஷன் எல்லாம் நமக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு எட்கரை எப்படியாவது வீட்ல இருந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காரு. நிறைய ஃபோர்ஜரி பண்ணி லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பி அந்த ஃபாதரை வந்து ஏமாத்துறாரு. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாரு அந்த ஃபாதரை, உங்களோட பையன் எட்கர் இருக்கான்ல, நீங்க வந்து உங்களோட ட்ரூவான சன்னு சொல்றீங்க, ஆனா அவன் உங்களையே மர்டர் பண்றதுக்கு பிளாட் பண்ணிட்டு இருக்கான், மர்டர் பண்ணாதான் அடுத்து அவங்களோட அந்த பொசஷன்லாம் அவனுக்கு போகும்னு சொல்லிட்டு பிளாட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பொய் சொல்லி போலியான லெட்டர்லாம் போட்டு இந்த எட்மண்ட் வந்து அந்த ஃபாதர் க்ளௌசெஸ்டரை வந்து நம்ப வந்து வச்சிடறான். அண்ட் இந்த உண்மை எட்கருக்கு தெரிய வருது. தெரிய வரும்போது நம்மளோட லைஃப்கே டேஞ்சர்னு சொல்லிட்டு இந்த எட்கர் வந்து தப்பிச்சு கண்ட்ரி சைடுக்கு வந்து போயிடுறான். கண்ட்ரி சைடுக்கும் போயிட்டு அங்கே அவன் வந்து டிஸ்கைஸ் பண்ணிக்கிறான், மாறு வேஷம் போட்டுக்கிறான், ஒரு பெக்கர் மாதிரி அவன் வந்து வேஷம் போட்டுக்கிறான். பெக்கராக இருக்கும்போது அவனோட நேம் வந்து புவர் டாம். மெயின் பிளாட் ஆஃப் த ஸ்டோரி வந்து கிங் லியர் அண்ட் அவரோட டாட்டர்ஸ் பற்றி நடக்குது. சப் பிளாட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏர்ல் ஆஃப் க்ளௌசெஸ்டர் இருக்காருல்ல, அவரோட பசங்க எட்மண்ட் அண்ட் எட்கர் பற்றி நடக்குது. இல்லை அந்த இல்லெஜிட்டிமேட் சன் வந்து எட்மண்ட், அவன் வந்து பிளாட் பண்ணி அந்த லெஜிட்டிமேட்டாக இருக்கக்கூடிய சன் எட்கரை வீட்டில் இருந்தே ஓட வந்து வச்சுட்டான். அண்ட் அவனும் போயிட்டு டிஸ்கைஸ் ஆகி ஒரு பெக்கர் மாதிரி புவர் டாம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கான் எட்கர். அடுத்து மெயின் பிளாட்டுக்கு வந்து போவோம். கிங் லியர் வந்து இப்போ அவரோட கிங்டம் எல்லாத்தையும் அந்த 2 டாட்டர்ஸ் கானரில் அண்ட் ரீகன் 2 பேர்கிட்டையும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோர்ட்ல இவருக்கு எந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து யாருமே வந்து கொடுக்கல. கானரில் அண்ட் ரீகன் வந்து அவங்களோட உண்மையான குணத்தை அதுக்கப்புறம் தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிங் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சம் ராயல் ப்ரிவிலேஜஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கிங்குக்கு சப்போர்ட்டிவாக நிறைய நைட்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள எல்லாத்தையும் கூட வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இந்த கானரில் அண்ட் ரீகன். ஸோ கிங் வந்து ஒரு நாள் போயிட்டு கோவத்தில் அந்த 2 பேரையும் கன்ஃபரண்ட் வந்து பண்ணுறாரு. பண்ணோன்னே அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிங் லியரையே அந்த கிங்டம் விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுவும் அந்த நைட் வந்து ரொம்ப டெரிஃபையிங்கான ஒரு நைட்டாக இருக்குது. ஒரு வயலண்டான ஒரு டெம்பஸ்ட் அப்படின்னா ஒரு ஸ்டார்ம் மாதிரி கூட அங்கே வந்து இருக்குது. அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த டாட்டர்ஸ் கானரில் அண்ட் ரீகன் வந்து கிங் லியரை வெளியே வந்து அனுப்பிடுறாங்க. அண்ட் கிங் லியர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வயலண்டான வெதரில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹீத்தில் வந்து சுற்றிட்டு இருப்பார். ஹீத் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்கல்டிவேட்டடான லேண்ட், அங்கே பெருசாக எந்த வெஜிடேஷன் எதுவுமே இருக்காது, ஒரு பேரன் லேண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மோசமான வெதரில் அந்த ஹீத்தில் வந்து அவர் வந்து சுற்றிட்டு இருக்காரு. கிங் லியரை வெளியே அனுப்பும்போது அவரு கூட இருக்கக்கூடிய பர்சன் தான் த ஃபூல் வந்து முதல்ல வருவாங்க. பட் அந்த ஃபூல் வந்து கிங் லியருக்கு ரொம்ப ஒரு லாயலான ஒரு சப்போர்ட்டராக இருப்பாங்க. ஸோ வெளியே அனுப்பினதுனால கிங் லியரோட சேர்ந்து அந்த ஃபூலம் வந்து வெளியே போயிடுறாரு. லியருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப கிரீஃபுல்லா ஃபீல் பண்றாரு. அவரோட குழந்தைங்க அந்த ஃபிலியல் இன்கிராட்டிடியூட் அப்படின்னா அவரோட அந்த குழந்தைங்களே இப்படி நமக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப வந்து மேடா வந்து மாறுறாரு. கிங் லியர் கார்டீலியாவை டிஸ்ஓன் பண்ணும்போது கூடவே ஒருத்தரையும் வந்து டிஸ்ஓன் பண்ணுவார்ல, பேனிஷ் பண்ணுவார்ல, கென்ட்னு சொல்லி ஒரு பர்சன், அந்த பர்சனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கைஸ் ஆகி இந்த கிங் லியருக்கு தான் சப்போர்ட்டிவா அந்த வெளியே இருக்க இடத்துலலாம் அவர் வந்து சப்போர்ட்டிவா வந்து இருப்பாரு. ஸோ கென்ட் ரொம்ப லாயலான பர்சன் தான், கிங் லியர் தான் தப்பா அவரையும் கூட வெளியே வந்து அனுப்பிட்டாரு. அந்த மேட்னஸ்ல இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே ஷவுட் பண்றாங்களாம் கிங் லியர். அந்த டைம்லலாம் அந்த லாயலான ஃபூலும் இந்த கென்ட்டும் தான் கிங் லியரை வந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டார்மே எதை வந்து டினோட் பண்ணுதான் அப்படின்னா கிங் லியரோட மைண்டே அந்த ஸ்டார்ம் மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை தான் டினோட் பண்ணுதான் அந்த பிசிக்கல் ஸ்டார்ம். அண்ட் இப்போ ரொம்ப சஃபர் ஆகுறாரு கிங் லியர். அப்போதான் அவர் ரியலைஸ் வந்து பண்றாரு நம்ம வந்து எப்படி வந்து அரகண்டா வந்து இருந்திருக்கோம். அண்ட் புவர் பீப்புள், ஹோம்லெஸ்ஸா இருக்க பீப்புள், அவங்க மேலெல்லாம் உண்மையான ஒரு பிட்டி வந்து நம்ம காட்டவே இல்லை அப்படிங்கிறதும் அவருக்கு வந்து இப்பதான் வந்து புரியுது. அண்ட் அந்த ஏரியாக்குள்ள தான் யாரும் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னா எட்கர். நம்ம அந்த செகண்ட் சப்ளாட்ல பார்த்தோம்ல ஒரு பர்சன், அந்த லெஜிட்டிமேட் சன் ஆஃப் க்ளௌசெஸ்டர் வந்து ஒரு பெக்கர் மாதிரி டிஸ்கைஸ் ஆகி வெளியே போயிடுவாருன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த எட்கரும் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஹட்ல தான் அவர் வந்து ஒளிஞ்சிருக்காரு. அவரும் என்ன மாதிரி ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு மேட் பர்சன் மாதிரி எட்கரும் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ காசில் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். அந்த எட்கரோட ஃபாதர் இருக்காருல்ல க்ளௌசெஸ்டர், அவர் இப்போ என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா கிங் லியர் வந்து நல்லவர் தான், அவருக்கு ரொம்ப பாவம் வந்து பாக்குறாரு, எப்படியாவது நம்ம கிங் லியருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அவரோட அந்த ஈவில் சன் இருக்கான்ல எட்மண்ட், அவன் வந்து பிட்ரே வந்து பண்ணிடுறான். அந்த கானரில் அண்ட் ரீகன் கிட்ட போயிட்டு சொல்லி கொடுத்துட்றான். அந்த விக்கெடான டாட்டர்ஸ் அண்ட் அந்த நைட்ஸ் எல்லாம் சேர்ந்து க்ளௌசெஸ்டரை வந்து பிடிச்சிறாங்க. பிடிச்சிட்டு ப்ரூட்டலா அவரோட ஐஸ் இருக்குல்ல அதை வந்து போக் பண்ணி அப்படி வந்து வெளியே வந்து எடுத்துடுறாங்களாம். ஸோ க்ளௌசெஸ்டருக்கு கண்ணு வந்து தெரியாம வந்து
ஆகிருது. கண்ணை எல்லாம் புடுங்கிட்டு அப்படியே அந்த டார்க்ல வந்து அவரை வெளியும் கூட விட்டுடுறாங்க. இந்த கிளவுசிஸ்டர் வெளியே அப்படியே போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கும் போது அவரோட அந்த சன், அந்த டிஸ்கைஸ்டு சன் இருக்கான்ல எட்கர், அவனை வந்து பாக்குறாங்க. அண்ட் எட்கரும் கூட அந்த கிளவுசிஸ்டரை வந்து காப்பாத்துறான். கண்ணு தெரியாததுனால அவரை வந்து கில் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து அவர் வந்து மீட் பண்ணிடுவாரு. ஸோ அப்போ இந்த எட்கர் தான் அவரை போயிட்டு காப்பாத்துறான். ஸோ இப்போ கிளவுசிஸ்டர் அண்ட் கிங் லியர் 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சில்ட்ரன்ல தப்பான ஒரு ஒப்பீனியன் வந்து வச்சிடுறாங்க. ஸோ அதனால சஃபர் ஆகுறாங்க. அண்ட் தென் என்ன ஆகுது அப்படின்னா கார்டீலியா வந்து கிங் ஆஃப் பிரான்ஸை வந்து மேரேஜ் பண்ணி அங்கே போயிருப்பாங்கல்ல. ஸோ அங்கே இருக்கும்போது தெரிய வருது இந்த 2 சிஸ்டர்ஸும் வந்து ஃபாதரை வந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரெஞ்சு ஆர்மியோட ஹெல்ப்பை வச்சுட்டு எப்படியாவது போயிட்டு ஃபாதரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கார்டீலியா வந்து வராங்க. வரும்போதே அவங்க வந்து ஃபாதரை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாதர் மேலே அவங்களோட லவ் எல்லாத்தையும் ஷவர் பண்ணுறாங்க. அண்ட் ஃபாதரை வந்து அவங்க வந்து ஃபர்கிவும் கூட பண்ணுறாங்க. அண்ட் 2 பேரும் சேர்ந்து அஃபெக்ஷனேட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபாதர் கொஞ்சம் மேட் பர்சன் மாதிரி ஆகிடுவார்ல. அந்த ஹீட்லலாம் சுற்றிட்டு இருக்கும்போது அந்த வயலண்டான ஸ்டாம்னால டாட்டர்ஸ் இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு மேட் பர்சன் மாதிரி இருப்பார் கிங் லியர். ஸோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க கார்டீலியா. கொஞ்சம் அவரோட மைண்ட் வந்து நார்மலாக வந்து மாற வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் 2 பேரும் ஹாப்பியாக வந்து ரீயூனைட் வந்து ஆகிட்டாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபியர்ஸான பேட்டில் வந்து பிரேக் ஆகுது. கார்டீலியா கூப்பிட்டுட்டு வந்து அந்த பிரெஞ்சு ஆர்மி அண்ட் இங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆர்மி 2 பேருக்கும் இடையில பேட்டில் வந்து நடக்குது. அந்த பேட்டில்ல பிரிட்டிஷ் ஆர்மி தான் வின் பண்றாங்க. இந்த பிரிட்டிஷ் ஆர்மியை வந்து லீட் பண்ணது யார் அப்படின்னா எட்மண்ட். இந்த கிளவுசிஸ்டரோட இல்லெஜிட்டிமேட் சன் இருக்கான்ல எட்மண்ட், அவன் தான் வந்து லீட் பண்ணியிருக்கான். ஆல்சோ அந்த ஃபர்ஸ்ட் டாட்டர் கானரெலோட ஹஸ்பண்ட் டியூக் ஆஃப் அல்பானி, இவங்க 2 பேரும் தான் முக்கியமா வந்து லீட் பண்ணுவாங்க. லீட் பண்ணி அந்த பிரிட்டிஷ் ஆர்மி வந்து வின் வந்து பண்ணிருச்சு. வின் பண்ணதுக்கு அப்புறம் கிங் லியர் அண்ட் கார்டீலியா 2 பேரையும் அவங்க வந்து கேப்சர் வந்து பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணி பிரிசன்ல வந்து வச்சிருக்காங்க. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த வில்லன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ளேயே சில ஆம்பிஷன், ஜெலசி எல்லாமே வந்து உருவாக வந்து ஆரம்பிக்குது. இந்த கானரில் அண்ட் ரீகன் 2 பேருக்குமே வந்து மேரேஜ் வந்து ஆகியிருக்கும். கானரிலோட ஹஸ்பண்ட் தான் டியூக் ஆஃப் அல்பானின்னு சொல்லி பார்த்தோம். அவர் வந்து இந்த ஆர்மியெல்லாம் லீட் பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தோம். ரீகனுக்குமே கூட மேரேஜ் வந்து ஆகியிருக்கும். ஆனாலும் இந்த 2 பேருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா எட்மண்ட் இருக்கான்ல எட்மண்ட் மேல ஒரு லவ் கைண்ட் ஆஃப் அஃபெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த கிளவுசிஸ்டரோட இல்லெஜிட்டிமேட் சன், அவனும் ஆர்மியை வந்து லீட் பண்ணுவான். அவனும் ஒரு வில்லனஸான ஒரு கேரக்டர் தான். அவனை பார்க்கும்போது இந்த 2 வில்லனுக்கும் வந்து ரொம்ப ஒரு இதா இருக்குது. ஸோ அவன் மேல இவங்க 2 பேருக்கும் லவ் வந்து வந்துருது. ஸோ அந்த லவ், ஆம்பிஷன், ஜெலசி இதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த கானரல் இருக்காங்கல்ல அவங்களோட ஓன் சிஸ்டரா இருக்கக்கூடிய ரீகனை வந்து பாய்சன் வந்து பண்ணிடுறாங்க. எட்மண்ட் வந்து எனக்கு தான் வேணும் அப்படிங்கறதுக்காக கானரல் ரீகனை வந்து பாய்சன் வந்து பண்ணிடுறாங்க. ரீகன் வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் கானரலுக்கு ரொம்ப கில்ட்டியா வந்து ஃபீல் ஆகுது. அதனால அவங்களோட உயிரை அவங்களே வந்து எடுத்துடுறாங்க. ஸோ போத் த சிஸ்டர்ஸ் கானரல் அண்ட் ரீகன் 2 பேருமே வந்து இறந்து போயிடுறாங்க. அண்ட் தென் எட்கர் அண்ட் எட்மண்ட் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு டியூவல் வந்து வருது. டியூவல் அப்படின்னா ஸ்வாட் ஃபைட் வந்து வருது. எட்கர் யாரு ஞாபகம் இருக்குதா? அந்த கிளவுசிஸ்டரோட லெஜிட்டிமேட்டான சன். அவன் வந்து போயிட்டு புவர் டாமா டிஸ்கைஸ் ஆகிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அவன் வந்து வரும்போது அந்த எட்கருக்கும் எட்மண்ட்க்கும் இடையில டியூவல் வந்து வருது. அந்த டியூவல்ல வந்து எட்கர் தான் வின் பண்றான். எட்மண்டை மார்டலி வந்து வூண்ட் வந்து பண்ணிடுறான். சாக போறான் எட்மண்ட். அந்த சாக போற டைம்ல அவன் பண்ண ஈவெல்லாம் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். கார்டீலியாவை வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா அவனால் நினைக்க மட்டும்தான் முடியுது, காப்பாற்ற வந்து முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே கார்டீலியாவை வந்து பிரிசன்ல வச்சு ஹேங் பண்ணிருங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டரை வந்து இந்த எட்மண்ட் வந்து கொடுத்துருப்பான். அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான். பட் அது வந்து ரொம்ப ஒரு லேட்டா வந்து இருக்குது. கார்டீலியாவை ஆல்ரெடி பிரிசன்ல வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்க. கார்டீலியா வந்து இறந்து வந்து போயிட்டாங்க. அண்ட் கிங் லியர் வந்து ஸ்டேஜ்ல அந்த லைஃப்லெஸ்ஸான கார்டீலியாவோட பாடியை வந்து தூக்கிட்டு வந்து வராங்க. ரொம்ப ஸ்டம்பிள் ஆகி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கிங் லியருக்கு இது வந்து ரொம்ப ஒரு தாங்கவே முடியாத ஒரு துன்பமா வந்து இருக்கு. அந்த புரோக்கன் ஹார்ட்ல அந்த ஓல்டு கிங்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கார்டீலியாவோட பாடிக்கு பக்கத்திலேயே அவங்களும் விழுந்து இறந்து வந்து போயிடுறாங்க. ஸோ அந்த ராயல் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே மோஸ்டா வந்து இறந்து வந்து போயாச்சு. கானரல், ரீகன், கார்டீலியா அண்ட் கிங் லியரும் இறந்து போயாச்சு. ஸோ அந்த ராயல் லினியேஜில் இருக்க எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து டிஸ்ட்ராய் வந்து ஆகிட்டாங்க. அண்ட் மீதி உயிரோட இருக்கிறது யார் அப்படின்னா
கென்ட் அண்ட் எட்கர் இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இறந்தவங்களுக்காக மோன் பண்ணுறாங்க. அண்ட் 2 பேரும் சேர்ந்து இந்த நேஷன் வந்து இப்படி ஸ்கேட்டர் ஆகி கிடக்குது, அதுக்கு காரணம் வந்து அந்த ஃபூலிஷான ப்ரைடு அண்ட் ஏமாத்துறது, ட்ராஜிக் லாஸ், இதனால இந்த நேஷன் வந்து இப்படி ஸ்கேட்டர் ஆகி கிடக்குது, அதை எப்படியாவது நம்ம வந்து ரீபில்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்காங்களாம் இந்த கென்ட் அண்ட் எட்கர். ஸோ கிங் லியர் வந்து ஷேக்ஸ்பியரோட ஒரு ஃபேமஸான ஒரு ட்ராஜடியாக வந்து இருக்குது. அண்ட் ஷேக்ஸ்பியரோட மற்ற டாபிக்ஸ்க்குமே இது கொஞ்சம் ரிலேட் ஆகுறதுனால ஒரு ஓவரால் சம்மரி தான் கொடுக்குறேன். இன்னுமே டீட்டெயிலாக போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் ஓவரால் சம்மரியை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நவ் கிங் லியர் ஸ்டோரிக்குள்ள நம்ம ஃபூல் இருக்காங்கல்ல, அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் இந்த கிங் லியரில் இந்த ஃபூலோட நேமே வந்து த ஃபூல் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஸ்பெசிஃபிக்கான நேம் வந்து கிடையாது. அண்ட் இவர் என்ன மாதிரியான பாட்டிலலாம் இந்த ஸ்டோரியில் வராங்கன்னு சொல்லி பார்ப்போம். கிங் லியர் வந்து கார்டீலியா அண்ட் கென்ட்டை வந்து வெளியே வந்து அனுப்பிடுவார். ஹானஸ்டாக இருக்கிறதுக்காக அவர் வந்து வெளியே வந்து அனுப்பிடுறாரு. அப்போ அந்த கோர்ட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையை பேசுகிறதே ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸான விஷயமா வந்து இருக்குது அப்படி தானே. அந்த 2 பேரும் ஹானஸ்டாக பேசினதுனால தான் வெளியே வந்து போயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட டைம்லையும் கூட இந்த ஃபூல் வந்து உண்மையை தான் பேசுவார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஃபூல்ஸ் லைசன்ஸ் வந்து இருக்குல்ல, ஃபூல்ஸ் வந்து ட்ரூத் டெல்லர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அந்த ஸ்பெஷல் ஃபூல்ஸ் லைசன்ஸ்னால கிங் லியர்கிட்ட நீங்கள் பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு சொன்ன பர்சன் வந்து இந்த ஃபூலாக தான் வந்து இருக்காங்க. தப்புன்னு சொல்லி அந்த கிங் லியரையே அப்போஸ் பண்ணி பேசினாலும் அந்த கிங் லியர் வந்து இந்த ஃபூலை மட்டும் வெளியவும் அனுப்ப மாட்டார், கொல்றதுக்காக ஆர்டரும் வந்து கொடுக்க மாட்டார். ஏன்னா he has the fool's license. அண்ட் ஃபூல் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேல வந்து நிறைய ரைம்ஸ் பாடுறாங்க, ரிடில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரிடில்ஸ்னா விடுகதைகள் பார்த்தோம்ல, விடுகதைகள் யூஸ் பண்ணுறாங்க, ஜோக்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க. அண்ட் கிங் லியருக்கு ஒரு ரீசனிங் கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ஸாகவும் இந்த ஃபூல் தான் இருக்காங்க. அண்ட் அடிக்கடி அவருக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காங்களாம், உங்களோட பவர் போனதுக்கு காரணம் நீங்கள் மேக் பண்ண அந்த பேடான சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ரிமைண்டர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க இந்த ஃபூல். அந்த கிங்டம்ல இருந்து கிங் லியரை வந்து வெளியேற்றினதுக்கு அப்புறம் அவரோட அந்த ஃபேக்கான டாட்டர்ஸ் யாருமே இவரை வந்து கண்டுக்கல. பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்ச நிறைய பேர் வந்து கிங் லியரை வந்து அபேண்டன் தான் பண்றாங்க. பவரே இல்லை, அவருக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அந்த டைம்ல கூட இந்த ஃபூல் வந்து கம்ப்ளீட்டா கிங் லியருக்கு வந்து லாயலா இருக்காங்க, ஒரு லாயலான கம்பெனினா வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டெரிபிளான ஸ்டாம்லலாம் கிங் வந்து இருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த டைம்ல அந்த கிங் லியர் கூட சேர்ந்து அந்த டெரிபிளான ஸ்டாம்லையும் கூட ஃபூல் வந்து சஃபர் ஆகுறாங்க. அந்த கோல்டு வெதர்லையும் கூடவே இருக்கிறாங்க. அவரை வந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்பப்போ ஏதாவது பாட்டு பாடி அல்லனா ஹியூமர் ஏதாவது பண்ணி அந்த கிங்கை வந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவர் மேடாக மாறிட்டே இருக்கும்போது கம்ப்ளீட்டாக அவரோட மைண்ட் அவர் வந்து லூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அந்த ஃபூல் வந்து பண்ணுறாரு. அண்ட் ஃபூல் தான் இவருக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த உலகமே அப்சைட் டவுனாக வந்து மாறிடுச்சு. கிங், நீங்கள் வந்து ஒரு ஃபூல் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கோர்ட்டில் இருக்க ஃபூல் நான் தான் வைசஸ்ட் பர்சன் மாதிரி நான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உலகமே தலைகீழாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃபூல் பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ் இருக்குல்ல, சட்டங்கள், அதோட பேடான விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் கிங்கு கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா கோர்ட்டில் நிறைய பேடான லாஸ் இருக்குது, அன்கிரேட்ஃபுல்லான சில்ட்ரன்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிங்கு கிட்ட இருந்தே அவரோட டெரிட்டரி எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களையே வெளியே வந்து அனுப்பிடுறாங்க. கோர்ட்டே ரொம்ப கரப்டடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே வந்து இருக்காரு. ரியலான ஹானஸ்டி எங்க இருக்கு அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த பவர்ல தான் உண்மையான ஹானஸ்டியை நம்ம பார்க்க முடியும்னு சொல்றாங்க. கிங் லியர் கிட்ட கம்ஃபர்ட் பண்ணக்கூடிய பொய்யை சொல்றதுக்கு பதிலா அவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை சொல்ற தைரியம் வந்து இந்த ஃபூலுக்கு தான் வந்து இருந்திருக்கு. அப்படி உண்மை எது அப்படிங்கிறத வாய்ஸா வந்து போர்ட்ரே பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கிங்குக்கு வந்து உண்மையான விஸ்டம், செல்ஃப் அவேர்னஸ், நம்ம வந்து ரொம்ப ஹியூமிலிட்டியாக இருக்கணும், ஹம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த கிங்குக்கு வந்து புரியுதான். அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டைமில் அந்த கிங் லியர் வந்து அந்த வெளியே அந்த ஹீட்டில் இருக்கும்போது மேடாக வந்து மாறிடுவார். உண்மையான ஒரு மேட் பர்சன் மாதிரியே மாறிடுறாரு கிங் லியர். அந்த மேடாக மாறினதுக்கப்புறம் கிங் லியர் வந்து ரொம்ப வைஸாக வந்து பேச ஆரம்பிச்சிருவாராம். மேட் பர்சன்ஸ் எல்லாம் பேசும்போது கொஞ்சம் வைஸாக பேசுகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படியே அந்த ஃபுல்லி மேட் ஆனதுக்கப்புறம் கிங் லியரே ஒரு வைஸான ஃபூல் மாதிரி பேச வந்து ஆரம்பிச்சிடுறாரு. இந்த டைமில் இனிமே இந்த ஃபூலோட ப்ரெசன்ஸ் வந்து தேவை இல்லை. ஏன்னா கிங் லியர் பேசுகிறதே ஒரு ஃபூல் மாதிரி வைஸாக வந்து பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் 3ல இந்த ஃபூல் வந்து சடனாக வந்து டிஸப்பியர் வந்து ஆகிடுறாரு. அந்த ஆக்ட் 3ல ஒரு சீனில் அண்ட் ஐ வில் கோ டு பெட் அட் நூன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம்
இருந்து இந்த ஃபூல் வந்து இந்த பிளேல வந்து வரல. தட் இஸ் நோ லாங்கர் நீடட். ஏன்னா கிங் லியரே அந்த ஃபூல் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கறக்காக அவரோட அந்த கேரக்டரை ஷேக்ஸ்பியர் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஸோ இதையும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ட் 3க்கு அப்புறம் இந்த ஃபூலோட அப்பியரன்ஸ் வந்து கிடையாது. அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஆஃப் த ஃபூலும் கூட கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட் ஒரு ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் இயர் UGTRBல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். Among the fools and clowns of Shakespeare, in whose opinion is the law wrong? The options are the fool, Sir John Falstaff, Feste, பிரின்ஸ் ஹால். அண்ட் இந்த ஃபூல் தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சட்டங்களும் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்க பர்சன். ஸோ அதனால த கரெக்ட் ஆன்சர் இஸ் த ஃபூல். அண்ட் ஃபூல் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த சொசைட்டியில் இருக்க கரப்ஷன் அதை பற்றிலாம் அவர் வந்து கிரிட்டிக் வந்து பண்ணிட்டே வந்து இருப்பார். இந்த லாவே வந்து மேன் மேட் தான். அந்த மேன் மேட் லாவை ரொம்ப எல்லாரும் தப்பாக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லுவாராம். அண்ட் ஆக்ட் 3ல பார்த்தோம் அப்படின்னா எப்படி இந்த கரப்டடான லாஸ் வந்து வெல்த்தியான கிரிமினல்னா மட்டும் அவங்கள வந்து அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்க வைக்குது. பட் புவர் பீப்புள் வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி அந்த கரப்டான லாஸ் பற்றியும் பேசியிருக்காரு. வெல்த்தியான பீப்புள் தப்பு பண்ணால் அவங்க வந்து தப்பிச்சிடுறாங்களாம். பட் புவர் பீப்புள் வந்து ஏதாவது சின்ன மைனரான அஃபென்ஸ் பண்ணால் கூட அவங்களால அந்த சட்டத்துல இருந்து தப்பிக்க வந்து முடியலை. அப்போ இது வந்து ஒரு கரப்டான லா தானே அப்படின்னு சொல்லி பேசுவாராம். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அந்த பவர்ஃபுல்லான பீப்புள் வந்து ஈஸியாக ரொம்ப வீக்காக இருக்க பீப்புளை வந்து இந்த மேன் மேட் லீகல் ஜஸ்டிஸ் மூலமாக ரொம்ப வந்து அஃபண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மேன் மேட் லீகல் ஜஸ்டிஸ் வந்து வேண்டாம், அதை வந்து பிரேக் பண்ணணும், இந்த லாவே வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபூல் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ லாஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஃபூல் வந்து The Fool from King Lear. And that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.